இந்த டேப்பிங் மெத்தட் பற்றி எனக்கு பார்க்க போகிறோம். இந்த டேப்பிங் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. வர்மத்திலேயே பல வர்மம் இருக்குது. தொடு வர்மம், சாம வர்மம், தட்டு வர்மம், படுவர்மம், இப்படி நிறையா இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நிறையா அந்த காலத்தில் இருக்குது. இது எல்லாமே கை கண்டு அனுபவ முறையில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணுக்கு கருவளையம், அதேமாதிரி மூளைக்கு பலம், டோபோமின் அன்பேலன்ஸ், அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிணநீர் சுரப்பிகள் வந்து சுரக்கிறது இல்லை, பிரெயினுக்கு ஆக்சிஜன் போகிறது கிடையாது. ஸோ நிணநீர் சுரப்பிகள் சரியாக சுரக்கிறது கிடையாது, மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகள்லாம் சுருங்க ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த டேப்பிங் மெத்தடில் ஒரு அழகான ஒரு விஷயம், சிம்பிளாக நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே படுக்கும் போது நம்ம இதை செஞ்சுட்டு படுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரிலாக்ஸேஷன், பிளட் சர்க்குலேஷன், மெமரி, இவ்வளோ நல்ல விஷயங்கள் எல்லாமே நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த பதிவு எல்லாத்துக்கும் போய் சேரட்டும். ரொம்ப சிம்பிளான விஷயம், ஆனால் மேஜரான நல்ல விஷயங்களை இதை கொடுத்துட்ருக்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லைஃப் டியூனர் தமிழ். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, எல்லாருக்கும் ஒரு அவசியமான ஒரு பதிவு. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா இது வந்து தெரியணும். இந்த டேப்பிங் மெத்தட் பற்றி எனக்கு பார்க்க போகிறோம். இந்த டேப்பிங் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. வர்மத்திலேயே பல வர்மம் இருக்குது. தொடு வர்மம், சாம வர்மம், தட்டு வர்மம், படுவர்மம், இப்படி நிறையா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு இந்த நான் டச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீலிங்லேயே பார்த்திங்கனாக்கா குணப்படுத்துவாங்க. இப்போ லைட்டாக கொடுக்கும்போது இந்த முடி லைட்டாக ஸ்லிமட் ஆகுது பார்த்திங்களா, பூமாவும். இது ஒரு வகையான ஹீலிங். லைட்டாக டச் பண்ணுறது வந்து டச் ஹீலிங், டச் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. லைட்டாக அப்படி தட்டுங்கன்னா தட்டு வர்மம், அதாவது படுவர்மங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நச்சுன்னு இப்படி தட்டுறது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஸ்பரிச வர்மம்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நிறையா அந்த காலத்தில் இருக்குது. இது எல்லாமே கை கண்டு அனுபவ முறையில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணுக்கு கருவளையம், அதேமாதிரி மூளைக்கு பலம், டோபோமின் அன்பேலன்ஸ், அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிணநீர் சுரப்பிகள் வந்து சுரக்கிறது இல்லை, பிரெயினுக்கு ஆக்சிஜன் போகிறது கிடையாது. ஸோ நிணநீர் சுரப்பிகள் சரியாக சுரக்கிறது கிடையாது, மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகள்லாம் சுருங்க ஆரம்பிக்கிறது. ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி ப்ளஸ் கோபம், இது ஞாபகம் மறதி, இதெல்லாம் இவ்வளோ இதுவுமே பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும், படிக்கிறவங்களாக இருக்கட்டும், வீட்டில் இருக்க பெரியவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய வெளியில் அவுட் ஃபோக்கஸ் கேம்ஸ் நிறைய இருந்துச்சு. அந்த காலத்தில் வாக்கிங் போவாங்க, எல்லாம் வாக்கிங் கம்மியாகிடுச்சு. அந்த காலத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆனால் எல்லாம் கூட்டப்பான்னு பேசுவாங்க, அது காண போச்சு. பசங்கள்லாம் ஃபுட்பால், ஹாக்கி இந்த மாதிரி விளையாடுவாங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சிருச்சு. இன்றைக்கி அழகாக பார்த்திங்கன்னா ஒரு பெட்டிக்குள்ளே அடங்கியாச்சு. ஸோ காரணம் என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்பீடு விலகம் கைக்கு அடங்கிருச்சு, ஆனால் வாழ்க்கை அடங்கிருச்சு. ஒரு குருவி கூடு மாதிரி எண்ணம் பார்த்திங்கன்னா பறந்து விரிந்து இல்லாமல் அப்படியே ஷார்ட் ஆகி குறுகி, என்ன தான் அதில் வந்து அழகான விஷயங்கள், ஜொலிஜொலிப்பான விஷயங்கள், கலகலப்பான விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு குழப்பமான ஒரு மனநிலை மட்டும்தான் இருக்கும். அதுதான் கன்ஜக்ஷன் மூடு. இந்த கன்ஜக்ஷன் மூடு வந்துட்டாலே உங்களுடைய பவர் பாயிண்ட் மோட் அவுட் ஆகிடும். ஸோ இந்த டேப்பிங் மெத்தடில் ஒரு அழகான ஒரு விஷயம், சிம்பிளாக நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே படுக்கும் போது நம்ம இதை செஞ்சுட்டு படுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரிலாக்ஸேஷன், பிளட் சர்க்குலேஷன், மெமரி, இவ்வளோ நல்ல விஷயங்கள். இந்த குழந்தைங்களுடைய ஸ்கின் டெவலப்மெண்ட், மெலோனியன் எல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் சுருங்க ஆரம்பிச்சிருது. இங்கே ஃபோன் வச்சு பேசி ஃபுல்லாக இந்த இடத்துல பிளாக், எல்லாத்துக்கும் இந்த இடத்துல கருப்பு, இந்த இடத்துல ஒரு கருப்பு இருக்கும். பார்த்தா நெருப்பில் சுட்ட மாதிரி இருக்கும், ஏன்னா மொபைல் வச்சு பேசி. அதேமாதிரி தலைவலிக்கிறது, கண்ணாடி சீக்கிரம் போடுறது, மைக்ரைன் ப்ராப்ளம் வருது, ஒத்த தலைவலி வருது, என்னென்னே தெரியல. எவ்வளோ டேப்லெட் போட்டாலும் இந்த பெயினை மட்டும் நிறுத்த முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நரம்பெல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிச்சு, மூளை நரம்புகளுக்கு முக்கியமான போகக்கூடியதெல்லாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா பிரெயினில் இருக்கக்கூடிய தண்ணி குறைய ஆரம்பிச்சிருது, அப்புறம் மைக்ரைன் வந்துடுது, அதுக்கப்புறம் ஷார்ட் சர்க்யூட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மென்டலிசம், இது எல்லாமே ப்ராப்ளம் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்ன ரீசனே தெரியாமல் உங்களுக்கு இந்த இல்யூஷன், இமேஜினேஷன், கற்பனை, இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ நிறைய இருக்குது. ஏதோ ஒன்று பக்கத்தில் நிற்கிற மாதிரி, ஏதோ காதில் பேசுகிற மாதிரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் கண்ணுக்கு பெரிய உருவம் தெரியுது, உங்களுக்குலாம் தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறது. இது எல்லாமே பூதாகரமாக இந்த மூளை நமக்கு பயமுறுத்த ஆரம்பிச்சிடும், ஏன்னா வீக் ஆகிடும். எந்த ஒரு மூளை வீக்காக இருக்கோ அது பயப்பட ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம வேலையெல்லாம் கொலாப்ஸ்ட், ஃபேமிலி கொலாப்ஸ், இப்படி எல்லாமே கொலாப்ஸ்டாக இருக்கும். ஸோ அதனால தான் ஒரு டீப்பாக ஒரு ப்ரீஃபான ஒரு விஷயம். டேப்பிங் அப்படின்னாக்கா நம்ம மொபைலில் பார்க்கும் பொழுது நடக்கக்கூடிய ரியாக்ஷன் கெமிஸ்ட்ரி லெவல் என்னாகும், மூளையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டோபோமின் கன்ஜக்ஷன் கலர் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து சுருங்கி விரிஞ்சு அன்பேலன்ஸாக போயிட்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், டேப்பிங் மூலயமா நம்ம மனசு, மூளை, திடகாத்திரம், இது எல்லாத்தையும் இந்த லைட்டாக டேப்பிங் பண்ணுறதுனால நடக்க போகுது. இந்த சின்ன தட்டில் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குமா, இவ்வளோ மிராக்கள் நடக்குமா, இவ்வளோ அதிசயங்கள் நடக்குமா? கண்டிப்பாக. இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கே மிகப்பெரிய விஷயம் இருக்கும். குழந்தைங்களுக்கெலாம் நீங்களே பண்ணி விடுங்க, நீங்களாவே பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ நம்மளுடைய டோட்டல் ஸ்ட்ரா எங்கன்னு கேட்டிங்கன்னா உச்சந்தலையிலேருந்து காலில் வரைக்கும் இருக்குது, மூலாதம் வரைக்கும் இருக்குது, கைகள் எண்டு வரைக்கும் இருக்கும். இந்த எண்டு இந்த கண் காது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரா ஒரு எண்டு இருக்கும். ஒரு ஸ்ட்ரா குத்தி வச்சு அப்படி இருக்கும், அப்படி இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக உள்ளே இழுத்து வச்சுருக்கும், பாசிட்டிவ் ஃபுல்லாக வெளில இருக்கும். அதை அப்படியே பாசிட்டிவ் உள்ளே இழுத்து நெகட்டிவ் அதே ஸ்ட்ராவிலேயே வெளில தள்ளணும். இது நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ டேப்பிங் வேறு எங்கெங்கே தட்டணும், கண் பார்க்கும்பொழுது இங்கே தான் ஃபஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வாசல், இருவெளி வாசல். அது குழி வாசலாக தான் இருக்குது, இப்போ யாருக்குமே வெளி வாசலாக இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகும், ஜஸ்ட்டு நம்மளோட இங்கே இருக்கக்கூடிய வருமங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு டேப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எங்கெங்கே தட்டுறது, எங்கெங்கே ஸ்டிமுலேஷன் நான் சொல்கிறேன். லைட்டாக கை வச்சுக்கோங்க. இந்த ஐப்ரோ ஸ்டார்டிங், அதாவது சென்டரில் வந்து தட்ட தேவையில்லை. ஐப்ரோ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இப்படி லைட்டாக 1 2 3 4 5 ஒரு 60 செகண்ட்ஸ், 60 நொடி. அதுக்கப்புறம் இந்த சைடு, அதாவது இந்த ஐப்ரோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டில் இங்கே ஒரு 60, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஓங்கி பட்டுன்னு அடிக்கக்கூடாது. இந்த டேப்பிங் போதும், அவ்வளோதான். ஒரு சின்ன அப்படி ஒரு தட்டு டேப்பிங், ஒரு 60, இங்கே ஒரு 60. ஓகேங்களா. அடுத்தது இந்த எண்டு, இந்த ஐப்ரோ இறங்குது பார்த்திங்களா, அந்த எண்டு 1 2 3 4 5 6 7 8 9 ஒரு 60. அதுக்கப்புறம் இந்த எண்டு ஒரு 60, 1 2 3 4 5 6 7 ஒரு 60. அடுத்தது மூக்குக்கு கீழே இருக்கக்கூடிய உயிர் நாடி புள்ளி, அதுலேயும் டேப்பிங் இப்படி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 இது ஒரு 60. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 60, 1 2 3 4 5 6 இங்கே ஒரு 60. இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், ஆனால் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக ரிலாக்ஸ் ஆகும். இங்கே 60. அடுத்தது இங்கே நெஞ்சாங்குழி, அதாவது நெஞ்சாங்குழிக்கு மேலே, அதாவது இந்த நெக்கு வந்து எண்ட் ஆகுது பார்த்திங்களா, இந்த இடத்துல ஒரு குழி இருக்கும், 2 போன் ஜாயின் பண்ணுற இடத்துல 1 2 3 4 5 6 7 இந்த ஒரு 60. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த ஹார்ட், இது ஹார்ட். ஒவ்வொரு வாட்டி இந்த இதுக்கு கீழே இருக்கும்போது ஒவ்வொன்று நான் ரிலாக்ஸ் ஆகிறேன், அது எனக்கு சக்தி கிடைக்குதுங்கிற ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். இந்த இடத்துல ஒரு 60, இந்த இடத்துல ஒரு 60, நெஞ்சு குழி இருக்குது பார்த்திங்களா, அதில் ஒரு 60. அதுக்கப்புறம் டேரெக்டாக இங்கே போகணும். இதான் வந்து ஃபைனலாக நம்ம இந்த ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கெங்கெல்லாம் தட்டிங்களோ அந்தந்த சக்கராஸ் அப்படி ஓப்பன் ஆகும். இப்படி இருக்கிறது ஃப்ளவர் மாதிரி விரியும். இந்த தட்டி இதை தூங்குறவங்கள இல்லை, ஏய் தம்பி எந்திரிப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படி பொறுமையாக எழுந்திருப்பாங்க. அடிச்சு ஏந்திரனா படான்னு எழுந்திரிப்பாங்க, அப்படி கிடையாது. அடித்து லைட்டாக அப்படி தட்டினோம்னா அப்படி அந்த மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த வர்மத்தெல்லாம் முழிக்க வைக்கணும். அப்படின்னா லைட்டாக தட்டணும், தம்பி அப்படின்னு அந்த மாதிரி அப்படி தட்டினா போதும். அந்த மாதிரி தான் நம்ம இங்கே தட்டுறோம், அடுத்தது இங்கே தட்டுறோம், அடுத்தது இங்கே, அடுத்ததுக்கப்புறம் இங்கே, அதுக்கப்புறம் இந்த கண்ணுடைய இது மெயினாக விட்டுறணும், செகண்டரி. ஓகேங்களா. அதாவது ஃபஸ்ட்டு இங்கே டேப் பண்ணுறீங்க, அடுத்தது இங்கே, அடுத்தது இங்கே, அதுக்கப்புறம் இங்கே. நான் இப்போ மௌனம்னு சொல்லும் போது இந்த கண்ணுக்கு கீழே நான் மறந்தாச்சு. ஸோ இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஒன்று இப்படி தட்டணும். இதுதான் வந்து கருவளையத்தில் இல்லாமல் இங்கே மெயினான ஒரு பாயிண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் மூக்குக்கு கீழே, அப்புறம் இங்கே, அப்புறம் இங்கே, அதுக்கப்புறம் இங்கே, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹார்ட்டுக்கு சூப்பராக வந்துருச்சு இல்லையா. ஸோ இதுதான் முக்கியமானது. ஃபைனலாக கொண்டு வந்து இங்கே நிறுத்திடணும். ஒரு 60 செகண்ட், 1 2 3 4 5 6. முன்னாடிலாம் 60 பண்ணால் கரெக்டாக வச்சுட்டு அப்படி ஒரு தட்டுவாங்க, ஒரு குழி மாதிரி வச்சுட்டு ஒரு டப், அது ஃபுல்லாக அப்படி அமுக்குச்சா ஃபுல் எனர்ஜியும் வந்து பம்ப் ஆகி போகும். இவ்வளோ விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்குது. இதை பண்ணாலே போதும். இது எவ்வளோ நேரம் ஆகிட்டு போகுது, 5 நிமிஷம் இல்லைன்னா 10 மினிட்ஸ் ஆக போகுது. இப்படி பண்ணிவிட்டு உங்கள் வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டீ காஃபி குடிக்கலாம். காலையில் எழுந்திரிச்ச உடனே நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இப்படி செஞ்சுட்டு பழக்கிக்கோங்க. அதேமாதிரி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் கேப் விட்டுட்டு படுக்க போகும்போது நல்லா பெட்டில் உட்காந்துட்டு இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு என் உடம்பு சுத்தமாக இருக்குது, தேகம் சூப்பராக இருக்குது, நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், என்னோடய ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுங்க. இதை மட்டும் பண்ணாலே போதும். இந்த குழந்தைங்களாம் இருக்காங்களே, சின்ன சின்ன குழந்தைங்களாம், அவங்களுக்குலாம் நம்மளே பண்ணி விடலாம், இல்லைன்னா அவங்களுக்கு எஜுகேட் பண்ணலாம். இப்படி செய்யும் பொழுது நம்மளுடைய தூங்கி கொண்டு இருக்கும், இல்லைன்னா தூங்க வைக்கப்பட்ட அந்த வர்மங்கள் எல்லாம், ஏன்னா மொபைல் பார்த்து டயர்டாகி அப்படி ஒழுங்கி கொடுக்குறதுலாம் தான் அந்த எழுப்பி அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து அதை வந்து ஒரு எனர்ஜைஸ் பண்ணி அதை என்தூஸ் பண்ணி கொடுக்குறது தான் இந்த மெத்தட். இது மிகப்பெரிய ரிசல்ட் கொடுத்துருக்கு. சைக்காலஜிக்கலாக ஸ்ட்ரெஸ் பூஸ்டர் இருக்குது. இது எல்லாமே நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த பதிவு எல்லாத்துக்கும் போய் சேரட்டும். ரொம்ப சிம்பிளான விஷயம், ஆனால் மேஜரான நல்ல விஷயங்களை இது கொடுத்துட்ருக்கும். மெமரி ப்ளஸ் எல்லாமே, அந்த குழந்தைங்களாக இருக்கட்டும், வீட்டில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், சிஸ்டத்துலேயே இருக்கிறவங்களா இருக்கட்டும், மொபைல் அதிகம் பார்க்குறவங்களா இருக்கட்டும், நைட் டைமில் சிஸ்டம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது பொருந்தும். இந்த டேப்பிங் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் காணா போயிடும். அவ்வளோ நல்ல விஷயம். அதனால தான் இது எல்லாத்துக்கும் போய் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த பதிவு மக்களுக்கு போய் சென்றுச்சுன்னா நிறைய பேருக்கு பலன் அடைவாங்க. ஸோ இது எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.